சரி, அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு போயிடுவோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. போதும். இங்கே வந்து ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இல்லை, முதல்ல வந்து மேய்ப்பர்கள் முன்னணியில் குழந்தையை சுற்றிருக்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி மேய்ப்பர்களுக்கு ஒரு நற்செய்தி வருது. ஆனால் சாஸ்திரிகள் வந்து இவர்கள் வந்து யாருன்னா அதாவது ஈரான் தேசத்தை சார்ந்தவர்கள், தூர தேசத்தை சார்ந்தவர்கள் சொல்லி சொல்லப்படுது. ஒரு பைபிள் அப்படி போட்டிருந்தது அந்த வரலாறு. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா வானசாஸ்திரம் பார்க்குறவங்க, அப்புறம் இவங்களும் விஞ்ஞானிகள், ஞானவான்கள். இந்த சாஸ்திரிகள்ங்கிறது நம்ம நினைக்கிறோம் பணக்காரங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நம்ம ஏதோ சாஸ்திரின்னு. இவங்க வந்து கல்வி அறிவை பெற்று தேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட இந்த ஞானவான்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம், ஒரு புதுசாக ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா இவங்களுடைய வழக்கத்தின்படி என்னதுன்னா ஏதோ ஒரு ராஜா, புதுசாக ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு அர்த்தம். ஒரு ராஜா வந்து இந்த பூமியில் பிறந்திருக்கிறாரு. அதை நம்ம கீழே வாசிக்கும் போது தான் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்க எங்கே கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம் அப்படி சொல்கிறாங்க. கிழக்கில் அந்த இடத்துக்கு அவங்க கரெக்டாக வராங்க. அந்த திசையில் இந்த நட்சத்திரம் தோன்றிருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த தேசத்தில் ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு அப்படின்னு வரும்போது அது ஒரு யூத தேசம். அப்போனா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறாரு என்று அவங்க வந்து அந்த கணிக்கிறாங்க. இவர்கள் இயேசுவை அறியாதவர்கள். இவருடைய சில காரியங்கள் வரலாறுல போடப்பட்டிருக்கு. இவங்க வந்து ஒரு புனிதமாக வழங்குறது காற்று, நிலம், நீர், இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு புனிதமான ஒரு கடவுள் இவங்களுடைய நம்பிக்கை. இவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தில் பதிக்க மாட்டாங்களாம். பூமியில தானே புதைக்கிறோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கே திரும்புவான். ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா நிலம், பூமிங்கிறது வந்து இவங்களுடைய ஒரு புனிதம். அப்படிங்கும்போது நம்ம ஒரு கெட்ட சரீரத்தை பூமியில வந்து புதைக்க மாட்டாங்களாம். அப்போ நீர்லையும் போட மாட்டாங்க, ஏன்னா அதையும் புனிதமாக்குறதாங்க. அக்கினியில எரிக்க மாட்டாங்களாம், ஏன்னா தீ வந்து அக்கினி வந்து இவங்களுக்கு ஒரு புனிதம். அப்போ இவங்க அக்கினிக்குன்னு ஒரு கோயிலை கூட வீட்டுக்கு மேலே கட்டி வச்சிருப்பாங்களாம். அக்கினி அதை வணங்குவாங்களாம். இவங்க இயற்கை இதெல்லாம் பார்த்தோம்னா படைப்பை வணங்குகிறவர்கள். அப்போ இவங்க பணத்தை வந்து எப்படி என்ன செய்வாங்கன்னா இதுக்குன்னு ஒரு மிருகம் அந்த பெரிய மலைகளில் இவங்களுடைய சரீரத்தை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்கன்னா அது என்ன செய்யுமா, பறவைகள் சாப்பிட்டுட்டு போயிருமா. பறவைகள் சாப்பிட்டு போனதுன்னா இது வந்து நம்ம வழங்குற அந்த இது வந்து தீட்டுப்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த சாஸ்திரிகள். இது ஒரு பைபிளில் போட்டிருந்தது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். என்ன இது எங்கேருந்து வந்தது நீங்கள் எங்கே சொல்லிடக்கூடாது. இது ஒரு வேதாகம பண்டிதர்கள் அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொன்னது சாஸ்திரிகள். இவங்க வந்து கல்வி அறிவு ஞானவான்கள், ஏன்னா வான சாஸ்திரங்களை பார்க்கிறவங்க. அதனால தான் இந்த புதிதாக இந்த நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் வந்தோம் இந்த கிழக்கில், அப்போ இந்த தேசத்தில் இப்போ ராஜா பிறந்திருக்காருன்னு சொல்லி. அப்போ இந்த சாஸ்திரிகள் இப்படிப்பட்ட ஒரு ஞானவான்கள். இவங்க வந்து யாருன்னா இயேசுவை இயேசுடைய பிறப்பு தான் அந்த நட்சத்திரம். இவங்க நினைச்சாங்க யூத தேசத்துக்கு வாரார்கள். முதலாவது நம்ம பார்க்கும்போது இந்த சாஸ்திரிகளுக்கு எது வழிகாட்டினதுன்னா நட்சத்திரம் இல்லையா. எல்லாரும் ஸ்டார் போடுறோம் இல்லையா. சிலவங்க சொல்லுவாங்க நம்ம அதுக்கு ஸ்டாரை போய் வழங்கிடக்கூடாது, ஸ்டார் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி வழங்கிடக்கூடாது. அது ஒரு வழிகாட்டி. கர்த்தர் சாஸ்திரிகளுக்கு என்ன, இவங்க வராங்க, யார் தேடி வராங்கன்னா ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். யூத தேசத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த நட்சத்திரம் தெரியல இவங்களை. கிழக்குங்கிறது பார்க்கும்போது கிழக்கில் ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு புகை வருதுன்னா அந்த இடத்துக்கு போகிறோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு போனால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி அந்த ஏரியாக்குள்ளே திணறுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இவங்க கிழக்கில் ஒரு நட்சத்திரம் கண்டுட்டாங்க, அது யூத தேசத்தில் அப்படின்னு சொல்லி வரும்போது இவங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவங்க வரும்போது சரி இந்த தேசத்தில் இப்போ ராஜா எங்கே பிறப்பாரு, அரண்மனையெல்லாம் பிறப்பாருன்னு சொல்லி நேரம் எங்கே போகிறாங்க, அந்த 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்போ ஏரோது அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட இருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கி போனார்கள். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வேதாகமத்தில் போட்டிருந்தது யூதர்கள் ராஜா எல்லாரும் கலங்கி போகிற அளவுக்குன்னா அப்போனா ஒரு கூட்டமாக வந்தார்கள். ஏதோ 2-3 பேர் இல்லை, இயேசுவை தேடி வந்தவர்கள் 2-3 பேர் இல்லை, சாஸ்திரிகள் ஒரு கூட்டமாக என்ன செஞ்சிருக்கார்கள், அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் அந்த யூத தேசமே கலங்கி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவன் சொல்கிறான் அரண்மனையில் நானே ஒரு கலட்டு போய் இங்கேங்க என் பேரன் இல்லை, பேத்தியும் இல்லை, யாரும் இல்லை, இவங்க வந்திருக்காங்களே யூதருக்கு ராஜாவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ வேத பண்டிதர்கள் கூப்பிட்றான். என்ன அங்கே இருக்காங்கல்ல ஆசாரிகள், பிரதான ஆசாரிகள், சிங்கி சக்கன் சால்ரை அடிச்சிட்டு இருக்கிறவங்க,
அவங்களாம் கூப்பிட்டு கேட்கும்போது வேதத்தில் பார்க்கும்போது ஆமாம் அவர் பெத்லகேம்ங்கிற ஊரிலே இயேசு பிறப்பார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதை நட்சத்திரம் வந்து வழிகாட்டும். இப்போல்லாம் சொன்ன உடனே இவன் சொல்கிறான், சாஸ்திரி நைஸாக கூப்பிட்டு இங்கே வாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல இந்த பிள்ளையை நீங்கள் பாருங்கள், பார்த்து வணங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நானும் அதை போய் வணங்குவேன். இவன் சொல்கிறது தந்திரமான ஒரு சூனிய புத்தியோடு என்ன செய்கிறான், இந்த ஏரோதராஜ சொல்கிறான். ஆனால் இவங்களும் சரி நாங்கள் போகிறோன்னு சொல்லி போனாங்க. இவங்க வெளியே வரும்போது இந்த நட்சத்திரம் என்ன செய்யுது, இயேசுவை நோக்கி வழிகாட்டுது. அதை 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்டோம். அவங்க கண்டாங்கல்ல, அவங்க அங்கேருந்து கிழக்கில் ஒரு நட்சத்திரம் கண்டாங்கல்ல, ஒரு புதிய ராஜா பிறந்திருக்காருன்னு சொல்லி, அந்த கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. 10ஆம் வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அது வரைக்கும் கங்கல பார்க்கல, அதனாலதான் நேரம் அரண்மனைக்கு போயிட்டாங்க, வழி தெரியாம அரண்மனைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வெளியே வரும்போது ஏரோதராஜா சொல்லி அனுப்பும்போது வெளியே வரும்போது அந்த நட்சத்திரம் நினைச்சிடுது, வழி காட்டுது. சில நேரங்களில் நம்மளும் கூட வழி தவறி போவோம் இல்லையா. இயேசுவை அறிந்திருந்தும் அவங்க வந்து சாஸ்திரி இயேசுவை அறியாதவர்கள், அவங்க படைப்பை கடவுளாக வழங்குகிறவர்கள், அவர்களுக்கே ஆண்டவர் சரியான வழியை காட்டுவார். ஆனால் இயேசுவை அறிந்திருக்கிற நாம் சில நேரங்கள் பாவத்தில் சில தவறி போவோம் இல்லையா, பாவத்தில் விழுந்து விடுவோம், சில ஆலோசனையினால, தவறான ஆலோசனையினால, இல்லை சில நண்பர்களினால, குடும்பத்தினால இல்லையா. நாமளும் ஒரு மனிதர்கள் தான் இல்லையா. சில பாவங்கள் நம்மளை என்ன செய்யும், கீழே தள்ளலாம். ஆனால் நம்ம தவறான பாதைக்கு போகலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், அப்படி விட்டுற மாட்டார். சரியான பாதை காட்டுற வரைக்கும் நடத்துவார். இதான் சரியான பாதை உனக்கு, இதான் உனக்கு நேரான பாதை அப்படின்னு காட்டுற வரைக்கும் நடத்துவார். சிலவங்க அதையும் மீறி போவாங்க, அதை தான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதை நம்ம கண்டுக்கிட்டோம்னா, அந்த சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க, அந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே அவங்களுக்கு ஒரு ஆனந்த சந்தோஷம். இது நம்ம இந்த நட்சத்திரத்தை நம்மளுக்கு வழிகாட்ட போகுது. அது எப்படி வழிகாட்டுச்சு, இயேசு இருக்கிற இடம் வரைக்கும் இல்லையா, அது இருக்கு இல்லையா, பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக என்னைக்குமே கடந்து செல்கிற ஒரு தேவன் இல்லையா. அதுக்கு நட்சத்திரத்தை வழங்கிடக்கூடாது. நட்சத்திரம் அவங்களுக்கு தேவன், இயேசு இங்கே தான் இருக்கிறாரு, நீ பணிந்து கொள்ள வரியே, அந்த இயேசு எங்கே இருக்கிறாரு, இந்த இடத்துல இருக்கிறாரு, உனக்கு சரியாக வழிகாட்டுது இல்லையா. அப்போ இயேசு பின்னால் போகிற நாம் சில நேரம் வழி விளங்கும் போது ஆண்டவர் சில நேரங்கள் சரியான பாதையில் நடத்துவார். அதுதான் இப்பொழுது நம்மளுக்கு இருக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார். இப்போ நட்சத்திரம்லாம் வந்து வழிகாட்டாது இல்லையா. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். இதுதான் உனக்கு சரியான பாதைங்கிறது, இதுதான் நீ இயேசுவை நோக்கி போகிற பாதை, இதான் நீ பரலோகத்தை நோக்கி போகிற பாதைன்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து அவர் அப்படி என்ன செய்வார், வழி அவர் நடத்துவார். அப்போ அந்த சாஸ்திரிகளை என்ன செஞ்சார், வழி நடத்தினார். நம்மளுக்கு முன்பாக செல்கிற ஒரு தேவன் இல்லையா. நம்ம யாத்திராகமம் எடுங்களேன், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரை சீக்கிரமாய் வாசிங்க. 33ஆம் அதிகாரம் ஆ ஆ ஆ ஆ சொன்னதுண்டு. ஆ ஆ போதும். இங்கே நம்ம எல்லா வண்டி வாகனத்திலையும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு போடுவோம். அதை ஒரு நபரை கூப்பிடுங்க, வா இந்த சமூகம் யாருக்கு முன்பாக சொல்லுன்னு சொல்லி யாருக்கு சொன்னார் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து எப்படி சொல்லுவாங்க இல்லையா. மோசைக்கு சொன்னதான ஒரு காரியம் இல்லையா. மோசை சொல்கிற, ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக ஒருவர் கடந்து செல்வேன், நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே, இவ்வளோ ஜனங்களை கூட்டு கொண்டு வாரனே, உங்களுடைய கிருபை என்னோடு இருக்கட்டுமே, உங்களுடைய கிருபை என்னோடு கூட இருந்ததுன்னா எங்களை நினைத்து எங்களை நடத்தும், நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லும்போது அதற்கு அவர் யாருன்னா கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அது உன்னை வழி நடத்தும் இல்லையா. அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேகத்தினாலும் ஆண்டவர் வழி நடத்தினார் இல்லையா. மேகம் அப்படி போகும்போது கிளம்பி போவாங்க இல்லையா. அப்புறம் மேகம் நின்ற பிறகு உட்காந்துருவாங்க இல்லையா. பின்னால அக்கினி செய்யும், பாதுகாக்கும். அப்போது அவருடைய சமூகம் நம்மளுக்கு என்ன செய்யும், முன்பாக என்ன செய்யும் இல்லையா. அதான் ஆண்டவர் தூதனை என்ன செய்ய முன்பாக நம்மளுக்கு முன்பாக அனுப்புகிற ஒரு தேவன். அப்போ இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு என்ன செஞ்சது, முன் சென்று அவர்களுக்கு இயேசு இருக்கிற இடத்தை கொண்டு என்ன செஞ்சது, அந்த சாஸ்திரிகளுக்கு காமித்தது. அப்போ ஆண்டருடைய சமூகம், ஆண்டருடைய தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற தூதன் இல்லையா, பரிசுத்த ஆவியான நம்மளே சரியான பாதையில் என்ன செய்வாங்க, அவர்கள் முதலாவது கொண்டு செல்வார்கள். அப்போ முதலாவது அவங்களுக்கு என்ன செஞ்சது, கர்த்தர் அவர்கள் நட்சத்திரத்தை கொண்டு அந்த சாஸ்திரிகளுக்கு என்ன செஞ்சார், சரியான வழியை என்ன செஞ்சார்
காட்டினாங்க. அவங்க தவறாக போயிட்டாங்க இல்லையா? இப்போ வந்து நம்மளுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறேன், அந்த ஆள் வந்து உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொண்டு வராரு, நீங்கள் பத்திரமா வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷத்தில் வந்துடுவார். அந்த ஆள் உங்கள் வீட்டு பக்கம் வந்துட்டாரு, 5 நிமிஷத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்கும்போது நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் வெளியே நிற்கிறேன்னு சொல்லி வாசல் நிற்கிறோம். வாசல் நிற்கும் போது இப்படியே பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். செக் வருது, 1 கோடி செக் வருது. அப்போ ஒரு BMW கார் வருது. சொன்னாலே யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. BMW கார் வருது. கார் வந்து இந்த காராக தான் இருக்கும், 1 கோடி ரூபாய் இவன் தான் கொண்டு வருவான் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு கற்பனைக்கு என்ன, அப்போது நம்ம எப்படி நம்புவோம்? 1 கோடி ரூபா, அப்போ 1 கோடி ரூபாய் BMW தான் வரும் அப்படின்னு பார்ப்போம். BMW கடந்து போயிடும். அதுக்கப்புறம் ஐயோ அப்போ இது இல்லை போல இருக்குது, அப்போ எவன் கொடுக்குறான். அப்புறம் ஒரு ஆடி கார் வருது வச்சுக்கோங்களேன். அப்போ இது கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். என்ன 5 நிமிஷம் வர்றாங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் கொஞ்சம் தாண்டிட்டு அப்போ இதாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆடிக்காரும் தாண்டி போயிட்டு, இப்போ ஒரு ஆள் சைக்கிளில் வராரு. என்ன சைக்கிளில் வர வச்சுக்கோங்களேன். சைக்கிளில் வரும்போது இதாக இருக்காது. பின்னால் அந்த சைக்கிளை தாண்டி பின்னால் தான் பார்ப்போம். இது சைக்கிளில் வருது பின்னால் தான் பார்ப்போம். அந்த ஆள் நின்று, இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்களா, 1 கோடி ரூபாய் செக் கொண்டு வராங்க, ஆமாம் ஃபோன் பண்ணாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்குது? பொதுவாக 1 கோடி செக்கு அவன் சொல்லிட்டான், அப்போ BMW இல்லை ஆடி காரில் தான் வரும், சைக்கிளில் வராது எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் சாஸ்திரிகள். ராஜா பிறந்துட்டா நேரம் எங்கே போனாங்க? கிழக்கில் ஒரு நட்சத்திரம் தோண்டிட்டு, அந்த நட்சத்திரம் எங்கே எந்த இடத்துல நிற்கினா, எந்த இடத்துல தோண்டி யூத தேசம். அப்போ யூத தேசம் நேரம் எங்கே போவாங்க? ராஜா பாவம் இயேசு அறிஞ்சவங்களை இப்படி ஆன்னு பார்க்கும்போது, இயேசு அறியாத சாஸ்திரிகள் எங்கே பார்ப்பாங்க? நேரம் யூதருக்கு தான், அரண்மனை தானே போவாங்க. அதே மாதிரி தான் அவங்க தவறாக என்ன செஞ்சாங்க? போனாங்க. அவங்களுடைய எண்ணம் எங்கே இருந்ததுன்னா, ராஜா அரண்மனை தான் பிறப்பாரு. என்ன ஆண்டு பிறந்தது எங்கே? மாட்டுக்கொடையில் பிறந்தார். சரியா? இந்த சாஸ்திரிகளுக்கு சம்பவம் சொல்லும் போது கிட்டத்தட்ட 40 நாளுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு உள்ள, ஏன்னா ஏரோது ராஜா 2 வருஷத்துக்கு உள்ள உட்பட்ட பிள்ளைகளை தான் கொள்றான் இல்லையா? மெய்ப்பர்கள் தான் பிறந்த உடனே நம்ம அதை நினச்சிடக்கூடாது. என்ன மெய்ப்பர்கள் வந்தாங்க குழந்தை முன்னிலையில் கிடந்தது அப்படின்னு கிடையாது. சாஸ்திரிகள் வந்த காலம் வேற. சரியா? அப்போ 2 வயசு, அப்போ இயேசுவுக்கு வந்து அது 2 வயசுக்குள்ளே தான் இயேசு பிறந்துட்டார். சரியா? அப்போ நம்முடைய நினப்பு இப்படி இருக்குது இல்லையா? சில நேரங்களில் நம்ம ஆண்டர் நினச்சிக்கிட்டோம்னா ஆண்டு யார் வழியாவது நம்மளை கொண்டு வந்து நிச்சயவார், நம்மளுக்கு சரியான பாதையை காட்டி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டு நிச்சயம் உதவி செய்வார். நாமளும் சாஸ்திரிகள் அதை கண்டு ஓடிட்டாங்க. நம்ம ஆண்டு சரியாக பாதை நடத்தும் போது கடினம் வரும்போது என்ன செய்ய அப்போ நம்ம விலைக்கு போனோம்னா அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சரியா? அப்போது நட்சத்திரம் அவங்களுக்கு கர்த்தர் நினைச்சார் சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் சாஸ்திரிகளுக்கு என்ன செஞ்சார்? நட்சத்திரத்தின் மூலமாக வழி நடத்தினார். அதே போல் ஆண்டவர் நம்மளும் என்ன செய்வார்? அவர் வழி நடத்துவார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம். சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொண்டார்கள். அந்த 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு பார்க்கிறோம் இல்லையா? இங்கே பார்க்குறோம். இதை வச்சு தான் நிறைய சொல்கிறா, பிள்ளையையும் மரியாளையும் வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லி. அதான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏசு இங்கே இருக்கிற இடுப்புலேயே உட்காந்துட்டு இருக்காரு. ஏசு இடுப்புலேயே உட்காந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? அவங்க எதை மையமாக வைத்து வராங்க? யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அந்த யூதர் யாரு? இயேசு. அப்போ இயேசு தான் அங்கே பணிந்து கொண்டாரு. சரியா? இதை வச்சு தவறாக புரிஞ்சுக்கிட்டு இயேசு மடியில் உட்காந்துக்கிட்டு இன்னும் இருக்காரு. என்ன இயேசு இன்னும் பாவம், அவர் வந்து இன்னும் பால் மறக்காத பிள்ளையா நினைச்சார், இன்னும் இருக்கிறார். சரியா? இதில் பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள் இயேசு பிறக்கும் போது எப்படி இருந்தார்? இடம் இல்லாமல் ஒரு சத்திரத்தில் பிறந்தார். அப்போ அந்த தேசத்தில் பெத்லகேமில் இயேசுவும் இயேசுவின் தாயி இயேசுவின் அப்பா இவங்களும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பமாக என்ன செஞ்சாங்க? வசித்து கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து உண்மை சரித்திரம். சரியா? அவங்க வசித்து கொண்டு இருக்கிறாங்க. அதான் அவங்க வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் காத்து நினைச்சாங்க. சாஷ்டாங்கமாக விழுந்துனா அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து படுத்து ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? அவங்க வணங்கினதை நாம் நினைச்சிரோம், நாம் பார்க்கிறோம் இல்லையா? சங்கீதம் 95ஆம் அதிகாரம் எடுங்களேன். சங்கீதம் 95 6வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 95:6 நான் வாசிக்கிறேன். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அதற்கு முன்பாக பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சமுத்திரத்தை உண்டாக்கினவர், பூமியின் ஆழங்கள் எல்லாம் அவர் கையில் இருக்கிறது, பருவதங்கள் உயரங்கள் எல்லாம் அவருடையது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சாஸ்திரிகள் இல்லையா? ஒரு ராஜா பிறந்திருக்காரு, சாஸ்திரம் விழுந்துறாங்க. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட தேவன் இல்லையா? இயேசு எப்படிப்பட்ட தேவன்? நாம முழங்கால் படியிட்டு ஆராதிக்க முடியல, ஏந்திச்சு நின்று ஆராதிக்க முடியல. நம்மளுக்கு வயசானங்களை விடுங்களேன், நம்மளை சொல்லுங்க வாலிபர்களை. அப்போ சாஸ்திரிகள், ஞானவான்கள், படித்தவர்கள், கல்வி பண்டிதர்கள் அவர்களே என்ன செய்யறாங்க?
சாஷ்டாங்கமாய், ஆமாம் இப்போ காலில் விழுறாங்க இல்லையா, நான் அரசியலுக்கு கூட இப்படி விழ மாட்டேங்காங்க, சாஷ்டாங்கமாக என்ன செஞ்சாங்க, பொத்துன்னு விழுந்துட்டாங்க. அப்படி அவங்க பணிந்து கொண்டார்கள். அவ்வளோ பயபக்தி ஒரு ராஜாவுக்கு முன்பாக. அப்போ இயேசுவை அறிந்த நாம் எப்படியா நாம் அவரை ஆராதிக்கணும் இல்லையா? முழங்கால் படினா முடிஞ்ச அளவுக்கு நேர் முழங்கால் படிட்டு அவரை துதிக்கணும் இல்லையா? சத்தத்தை உயர்த்தி நம்ம துதிக்கணும். அதான் பணிந்து குனிந்து குனியணும். குனியலைன்னா அது விளங்கே விளங்காது. குனிஞ்சு பணிந்து குனிஞ்சு அவ்வளோ பயபக்தி. ஏன்னா முன்னால் அந்த 5 வசனம் வாசிக்கும் போது தேவன் இப்படிப்பட்டவர்ங்கிறத சங்கீதத்தில் பார்க்குறோம் இல்லையா? படைத்த தேவன் இல்லை. அப்போ நம்ம இயேசுவை எப்படி பணிந்து கொள்ளணும்? அவங்க சாஸ்தாகமாய் விழுந்தாங்க, நாம் அப்படி விழ சொல்லலை. சாஸ்தாகமாய் பணிந்து கொள்ள முழங்கால் படிட்டு நாம் அவர் என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும். அது நம்ம தேவனுக்கு செலுத்துக்கிற ஒரு மரியாதை. நம்ம நினைக்கிறோம் ஆலயத்துக்கு வந்து மற்றவங்க பார்த்து நம்ம எதுவும் நினைப்பாங்க, விழக்கூடாது. அப்போலாம் ஆண்டர் பார்த்து சேரோட்டத்துக்கு உருட்டிருக்காரு ஆண்டவர். ஆமாம், சாட்சிலாம் கேட்டிருக்கிறோம். என்ன எங்கள் அம்முடைய அபிஷேகம்லாம் பார்த்தோம்னா எப்படின்னா உருண்டு போயிட்டாங்க. நான் போக மாட்டேன்னு சொன்னாலும் உருண்டு 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 எங்கே போயிட்டாங்க? முன்னால் போயிட்டாங்க இல்லையா? ஆண்டர் உருட்டிடுவார். ஆண்டர் உருட்டு நினச்சா உருட்டிடுவார். அது ஒரு கிருபை தான் வேணும். ஆண்டர் உன்னை மாற்ற நினச்சாருன்னா உன்னை இப்போ கீழ்ப்படியாது போனால் போகுது தண்ணி தெளிச்சு விட்டாருன்னா விட்டுருவார். நாம் ஆண்டருக்கு நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நாம் வெறுமையற்றவர்கள். அப்போது அவருக்கு முன்பாக நம்ம தாழ விழுந்து முழங்கால் படிட்டு அவர் நினைச்சணும் பயபக்தியோடு பணிந்து கொள்ளும். சாஸ்திரிகள் அவங்க நம்மளை விட படித்தவங்க, நம்மளை விட தேறினவர்கள். அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரிகள் இயேசுக்கு முன்பாக, அந்த குழந்தை இயேசுக்கு முன்பாக என்ன செஞ்சார்கள்? சாஷ்டமாய் விழுந்தார்கள் இல்லையா? அவர் ஒரு கடவுள், அவர் ஒரு தெய்வன் அப்படிங்கிறத அவங்க அறிந்து பணிந்து கொண்டாங்க. அதே போல் நாமளும் என்ன செய்யணும்? முழங்கால் படிட்டு தேவனை பயபக்தியோடு பணிந்து குனிந்து அவரை என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்கணும். சரியா? அப்போ சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க? சாஷ்டகமாய் விழுந்து, மரியாதை இல்லை, யாரை? இயேசுவை படைத்த தேவனை என்ன செஞ்சாங்க? அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். 3வது அவங்க வந்து காணிக்கை கொண்டு வந்தாங்க இல்லையா? அது 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் மத்தேயு 11ல், தங்கள் பொக்கிஷங்களை திறந்து. நம்ம பொக்கிஷங்கள் திறக்கவே மாட்டேங்கிறோம் இல்லையா? நம்முடைய பாக்கெட்டை தான் திறக்கிறோம் இல்லையா? பொக்கிஷன் எங்கே இருக்குது? பேங்கில் இருக்குது. என்ன பேங்கில் சம்பளம் ஏறின உடனே புசுக்குன்னு, ஆமாம் சம்பளம் எவ்வளோ ஏறுதோ அதுக்கு தசமபாகத்தை எடுத்து கத்திற்காக நான் கொண்டு வரணும், அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்கணும். அந்த நாட்களில் விவசாயம் பண்ணாங்க. விவசாயத்தில் முதல் அறுவடை எங்கே வந்தது? ஆமாம், ஆட்டுக்குட்டி பிறந்ததுன்னா முதல் ஆட்டுக்குட்டி எங்கே வந்தது? பலிபீடத்துக்கு வந்துச்சு. அப்போது இந்த நாட்களில் நம்மளுக்கு மாதம் சம்பளம் இப்போ பேங்கில் தான் ஏறுது. பேங்கில் ஏறின உடனே அந்த 10ல் 1 எடுத்து கவரில் வச்சு, என்ன நம்மளுக்கு தெரியுமில்ல சம்பளம் 5 கிலோ போட்டுருவாங்கன்னு, கவர் அங்கேருந்து உருவிட்டு போயிடணும். உருவிட்டு போய் 10ல் 1 எடுத்து பேங்கில் இருந்து காடை சொருவி நீங்கள் 10ல் 1 எடுத்து நீங்கள் கவருக்குள்ளே வச்சு நீங்கள் ஜோமுனுங்க. ஆண்டவரே, இது வந்து என்னுடைய பலத்தில் சம்பாதிக்கலை, நீங்கள் எனக்கு ஞானம் கொடுத்தீங்க, படிக்க செஞ்சீங்க, தேவையெல்லாம் சந்திச்சிங்க, அதன் மூலமாக நான் படித்து நல்ல ஒரு வேலை கொடுத்தீங்க, அதற்காக சோதனைன்னு சொல்லிட்டு அதில் வந்த அந்த வருமானத்தில் உமக்கு ஒரு பங்கை நான் வச்சுக்கிறேன். அந்த கவருக்குள்ளே வச்சு நீங்கள் ஜோமனி வீட்டில் வச்சு ஜோமனி நீங்கள் ஆலயத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் கொடுத்து பாருங்களேன். நீங்கள் ஜோமனை வந்து கொடுக்காங்க, காணிக்கை வந்து ஜோமனம் கொடுக்காங்க இல்லையா? நீங்கள் ஜோமுனி வந்து ஆண்டவரே தாவி சொல்கிறோம்ல, 1 நாளாக பார்த்தோம் 29ஆம் அதிகாரத்தில், அந்த வார்த்தையை சொல்லுங்கள். முடிஞ்ச பைபிள் எடுத்து வாசித்து அதில் வச்சு நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜோமுனி நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் எந்த குறைவில்லாமல் உங்களை நடத்துவார். நாம் வந்து 1000 வாங்கினாலும் சரி, 5000 வாங்கினாலும் சரி, 10,000 வாங்கினாலும் சரி, எந்த சம்பளம் நம்மளுக்கு இருந்தாலும் அதில் நம்மளுக்கு குறைவில்லாமல் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்களேன், கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சரியா? நம்ம பொக்கிஷத்தை திறக்கணும். இங்கே வந்து என்ன திறந்ததுன்னா, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இங்கே வந்து நம்ம இருதயம் திறக்கப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தோம்னா நம்முடைய இருதயம் திறந்து தேவையில்லாதெல்லாம் தூக்கி வெளியே போடணும். தேவையில்லாத தூக்கிலாம் எங்கே போடணும்? வெளியே போடணும். சங்கீதம் 96:8 நம்ம வாசிக்கிறோம், காணிக்கைகள் கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிங்க. சொன்னோம்ல, காணிக்கைகளை கொண்டு வந்து நம்முடைய ஆலயத்துக்குள்ளே வாங்க, சும்மா வெறுமையாக வரக்கூடாது. அவங்க வெறுமையாக வரல இல்லையா? அதுக்கப்புறம் ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆபேலின் காணிக்கை குறித்து பார்க்கிறோம். அவன் காணிக்கை எப்படி இருந்தது? நல்லா கொழுமையாக இருந்தது. ஆண்டவர் அவனையும் காணிக்கை மட்டும் அங்கீகரிக்கல, என்ன போட்டிருக்கு? ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். அப்போது நாம் வீட்டில் வச்சு நல்லா ஜோமனி இது கொண்டு வாங்க, ஆண்டவர் உங்களையும் உங்கள் காணிக்கையும் அங்கீகரித்து உங்கள் சரீரத்தை எல்லாம் தேவன் பார்த்துக்கொள்வார். அவர் உங்களை ஆசீர்வதித்து நினைச்சுவார், அவர் நடத்துவார். அப்போது நம்ம இருதயமாக இருக்கிற நம்ம இருதயத்தை இருக்கணும். முதலாவது காணிக்கை கொடுக்கறது இருக்கட்டும், நம்ம இருதய பொக்கிஷங்கள் இல்லையா? பொல்லாத நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து நம்ம நல்லதை கொடுக்கணும் கர்த்தருக்கு இல்லை. சில நீ இருதயத்திலிருந்து பேசுனேன், எனக்கு நல்லா தெரியும்,
நீ இருதயத்திலிருந்து பேசின சரி இல்லை வாயில தெரியாம சொல்ல இல்லை நீ இருதயத்திலிருந்து பேசின இல்லைன்னு அந்த வார்த்தை வராது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. நம்ம இருதயத்திலிருந்து கெட்ட எண்ணங்கள் கெட்ட காரியங்கள் வரக்கூடாது. நல்ல காரியங்கள் நம்ம நல்ல பொக்கிஷத்திலிருந்து என்ன செய்யணும், கொண்டு வரணும். சரியா? அவங்க தங்களுடைய பொக்கிஷத்தை திறந்து இதை கொடுத்தாங்க. இது என்ன சொல்ல போடுதுன்னா, அந்த காணிக்கை தான் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் ஒரு புரோஜனம் உள்ளதாக இருந்தது. எப்படின்னா, இவங்க போயிட்டாங்க, போன உடனே ஏறது என்ன செய்யறான், நான் 2 விஷயத்தில் கொண்டுங்கன்னா ஆண்டு சொப்பனத்தில் வந்து நீ பிள்ளையை கூட்டி எகிப்துக்கு ஓடு அப்படின்னு சொன்னேன். எல்லாம் ஒரு வார்த்தையின்படி, எகிப்திலிருந்து உன் குமாரனை அழைத்து கொண்டு வருவேன். அது தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயால. அந்த வார்த்தைகள் தான் நிறைவேறுது. அப்போ எகிப்துக்கு இவங்க ஓடும் போது இவங்ககிட்ட வந்து ஏதாவது வேணும் இல்லையா. எகிப்தில் போய் உட்காந்து என்ன செய்வாங்க, சாப்பிடணும். இயேசுவும் சாப்பிடணும், இயேசு அப்பாவும் சாப்பிடணும், இயேசு அம்மாவும் சாப்பிடணும். அப்போ என்ன செய்வாங்க, அப்போ அந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்த அந்த பொக்கிஷங்களை வைத்து தான் என்ன செஞ்சிருக்கணும், அவங்க சாப்பிட்டுக்கணும். இது பெரும் உதவியாக இருந்தது இயேசுக்கு. இப்படி வேத பண்ணி சொன்னாங்க, இப்படி நடந்திருக்கும். அதனால தான் இது அவங்களுக்கு புரோஜனமாக இருந்தது. இது அவங்களுக்கு இயேசுவுக்கும் குடும்பத்துக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, எகிப்தில் உதவி இருக்கும் இல்லையா. வெறுமையாக அங்கே போனால் நாங்கள் வேலை தேடி சாப்பிட முடியாது, பிரயாணம் இருக்குது. அப்போ இதை வைத்து தான் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க சாப்பிட்ருப்பாங்க குடும்பம். அப்போது கர்த்தருக்கு நம்ம காணிக்கை கொடுக்கும்போது தேவனுடைய ஊழியத்துக்கு அது என்ன செய்யுது, பயன்படுது. தேவனுடைய ஊழியத்துக்கு என்னது, வளர்ச்சி அடைவதற்கு அது ஒரு உதவியாக இருக்குது இல்லையா. இப்போ காணிக்கை யாருமே கொடுக்கலன்னா நம்ம ஆலயத்தில் ஒரு வளர்ச்சியும் பார்க்க முடியாது இல்லையா. காணிக்கை கொடுக்கறத மென்மேலும் ஊழியம் வளர்ச்சி அடையும், அநேக காரியங்களை செய்ய முடியும், அநேக திட்டங்களை நம்ம என்ன செய்ய முடியும். சரியா? அப்போது காணிக்கை மூலமாக என்ன செஞ்சாங்க, அவர்கள் நடத்தப்பட்டார்கள். சரியா? அப்போ நல்ல பொக்கிஷங்களை திறந்தாங்க. நம்ம இறுதியமாக நல்ல பொக்கிஷம் திறந்து தேவனுக்கு நல்ல காரியங்கள் என்ன செய்யணும், அவருக்கு நம்ம சொல்லுகிறவர்களாக என்ன செய்யணும், காணப்படணும். சாஸ்திரிகள் இப்படி இருந்தார்கள். 4வதாக ஆண்டவர் சாஸ்திரிகளை பாதுகாத்தார். அந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 12ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஏன்னா எப்படி வராங்க, ஏறுதேன்னு சொல்கிறான், நீங்கள் போய் பணிஞ்சு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த காட்டுங்க, நான் போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னது வஞ்சகமான பேச்சு, சாஸ்திரிகள் தெரியாது. ஆனால் சாஸ்திரிகளுக்கு தேவன் எச்சரித்து கவனமாக இருங்க, உங்களையும் கொண்டு போடுவான் அப்படின்னு சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு இல்லையா. நிறைய பேர் போனாங்க. அப்போ ஆண்டருக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொப்பனம் கொடுத்துருக்காரு, வேறு வழியாக நீங்கள் போங்க, நான் காட்டுற வழிக்கு. அப்படின்னு அவங்க வந்த பதைக்கு போகாமல் வேறு வழியாக என்ன செஞ்சாங்க, போனாங்க. அப்போது நம்ம இயேசுவை பணிந்து கொள்கிற நாம இல்லையா, இயேசுக்கு பின் செல்கிற நாம, இயேசுக்குன்னு கொடுக்குற நாம, கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை பாதுகாப்பார். அவர் நம்மளை பாதுகாத்து என்ன செய்வார், அவர் நடத்துவார் இல்லையா. அப்போது ஆண்டவர் நம்மளை அப்படி விட்டுற மாட்டார் இல்லையா. அவருக்கு பின் செல்கிறோம், அவரை பணிந்து கொள்கிறோம், அவருக்குன்னு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது ஆண்டவர் நீ என்னமோ போ, எனக்கு நீ என்ன பணிந்து கொள்கிற, என் பின் செல்கிற, எனக்குன்னு கொடுக்குற, போதும், அவ்வளோதான் அப்படின்னு ஆண்டவர் விடலை இல்லையா. அப்படிப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை அவர் கருத்தாய் பாதுகாத்து நடத்துகிற ஒரு தேவனா என்ன செய்கிறார், நம்ம வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 41:2. சங்கீதம் 41, பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடு இல்லையா. கர்த்தரை தேடி வரும்போது ஆண்டவர் நம்ம சும்மா விடுவாரா, அவரை நம்ம பின் செல்கிறோம், ஏசப்பாவுக்கு பின் செல்கிறோம், ஏசப்பா பணிந்து கொள்கிறோம், ஏசப்பாவுக்கு காணிக்கை கொடுக்குறோம் இல்லையா. அப்படிங்கும்போது அவனை விட மாட்டார் இல்லையா. கர்த்தர் சொல்ற, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவனை அவன் இஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார், அவர் நம்மளை என்ன செய்றார், பாதுகாத்து நடத்துகிறார். அதான் சாஸ்திரிகளே ஏசப்பா என்ன செஞ்சாரு, நீங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படணும், ஏன்னா நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க, என்னை பணிந்து கொண்டிருக்கீங்க, எனக்கு காணிக்கை கொடுத்துருக்கீங்க, ஏறாவது உங்களை அழிச்சு விடுவான், அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, கவனமாக வேறு வழியாக நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க. அதனால தான் அதுக்கப்புறம் தான் தெரியுது யாருக்கு, ஏறுது தான் சாஸ்திரிகளை வஞ்சிக்கப்பட்ட பொழுது 2 வயதுக்குள்ள குழந்தைகளை யூத தேசம் கொல்லணும்னு சொல்லி கோவன்ட்டவனுக்கு. அப்படிப்பட்ட கோவம் உள்ளவன் இவங்களை கொல்லாமல் இருந்திருப்பானா இல்லையா. அப்போ கர்த்தர் அந்த சாஸ்திரிகளை என்ன செஞ்சா பாதுகாத்து. அப்போ ஆண்டவர் பின் செல்கிற நாம், அவரை பணிந்து கொள்கிற நாம், அவருக்குன்னு கொடுக்குற நாம், கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், பாதுகாத்து நடத்துவார். நம்மளை நட்டாந்திரில் விட்டுற மாட்டார், நம்மளை கைவிட்டுற மாட்டார். நம்மளை பாதுகாத்து இந்த பூமியில் நம்மளை உயிரோடு வைத்து இந்த பூமியில் பாக்கியவான்களாக இருப்பதற்கு ஆண்டவர் இயேசு நம்மளுக்கு என்ன செய்வார், நம்மளுக்கு உதவி செய்வார். சரியா. இந்த சாஸ்திரிகளை நடத்தின தேவன் நம்மளையும் என்ன செய்வார், அவர் நடத்த. அவர்கள் செய்தது போல நாமளும் செய்யணும், பின் செல்லணும், பணிந்து கொள்ளணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், நல்ல காரியங்களை செய்யணும். கர்த்தர் நம்மளை பாதுகாத்து என்ன செய்வார், அந்த பூமியில் ஒரு பாக்கியவான்களாக நம்ம என்ன செய்வார் வைப்பார். அவருக்கென்று நம்ம இருக்கிற நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. சரியா. எல்லாரும் எளிமை நின்று நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். என் சாஸ்திரிகளை போல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் செய்வேன், உம்மை நான் பின் செல்வேன், உம்மை நான் பணிந்து கொள்வேன். ஆண்டவரே, என்னுடைய வருமானத்தில் ஆண்டவரே உமக்கென்று நான் கொடுப்பேன், நீர் என்னை பாதுகாத்து இந்த பூமியில் ஒரு பாக்கியவான்களாக வையும். எல்லாரும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.
இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமியில் நாங்கள் பாக்கியவான்களாக இருப்பதற்கு நீர் எங்களை உயிரோடு வையும் ஆண்டவரே. எங்களை பாக்கியவான்களாக மாற்றும். நாங்கள் உமக்கு பின் செல்வோம். நாங்கள் உம்மை முழங்காற்படியிட்டு பணிந்து குனிந்து நாங்கள் உம்மை ஆராதிப்போம், உம்மை பணிந்து கொள்வோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய பொக்கிஷத்தில் இருந்து நாங்கள் திறந்து உமக்கென்று நாங்கள் கொடுக்கத்தக்கதாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இப்படி செய்கிற நாங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நீங்கள் எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. இந்த பூமியில் நாங்கள் பாக்கியவான்களாய் காணப்பட ஏசப்பா நீர் எங்களை உயர்த்தும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காரியத்தில் நாங்கள் தவறி இருந்தால், நாங்கள் வழி விளங்கியிருந்தால் எங்களை சரியாக நடத்தும் ஆண்டவரே. கர்த்தருடைய தூதன் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சரியான பாதையில் நடத்தும் ஆண்டவரே. சாஸ்திரிக்கு ஆண்டவரே இந்த நட்சத்திரங்கள் கன்ற பொழுது அவர்கள் மிகுந்த ஆனந்தம் அடைந்தார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல நீர் எங்களுக்கு சரியான பாதையை காட்டும் போது நாங்கள் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில் எங்கள் நடக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களை பார்த்து அல்ல, உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையோடு பணிந்து குனிந்து முழங்காற்படிட்டு நாங்கள் உண்மை பணிந்து கொள்வோம் ஆண்டவரே. ஆனால் நீர் பெரிய தேவனாக இருக்கிறீர். நான் உமக்கு உம்முடைய பார்வையில் நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், அற்பமானவர்கள் ஆண்டவரே. உண்மை நாங்கள் பணிந்து கொள்வோம், உமக்கென்று நாங்கள் கொடுப்போம், உமக்கென்று நாங்கள் கொடுப்போம் ஆண்டவரே. அது உமக்கு புரோஜனமாக இருக்கும், உம்முடைய ஊழியத்துக்கு புரோஜனமாக இருக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதை நான் செய்வேன், இதை நான் செய்வேன் ஆண்டவரே. நீர் என்னை பாதுகாத்து நடத்தும். இந்த பூமியில் என்னை பாக்கியவானாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் ஆசீர்வதியும். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த காலவெளியில் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் செய்யும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த வார்த்தையின்படி எங்களை இந்த பூமியில் எங்களை உயிரோடு வைத்து எங்களை பாக்கியவான்கள் எங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் எங்களை மாற்றும். நாங்கள் அவைகளை செய்வோம். உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சங்கீதம் 103 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 103 சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு நாம் எல்லாரும் 1 முதல் 5ஆம் வசனம் வரை நாம் வாசித்து முடிப்போம். சங்கீதம் 103 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.